வெல்கம் டு எஸ்டேட் குக்கிங். இன்றைக்கி நம்ம தேக்கடியில் இருக்கிற ரோஸ் பார்க் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதை தான் நான் சுற்றி காமிக்க போகிறேன். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 100 rupees, 100 ரூபா. உள்ளுக்குள்ளே கார்டனும் இருக்கும், இது மாதிரி நிறைய ரைட்ஸும் இருக்குது. கிட்ஸுக்கு பெடல் போட்டிங் வந்து 50 ரூபா, ஸ்கை சைக்கிள் வந்து 100 ரூபா, ட்ராம்போலின் வந்து 100 ரூபா, ஜிப்லைன் இருக்குது அதுவும் 100 ரூபா, கயாக்கிங் சொல்லிட்டு ஒரு போட்டிங் இருக்குது அதுக்கு 50 ரூபா, பிரிட்ஜ் ரைடு ஒன்று இருக்குது அதுக்கு 50 ரூபா, ரைஃபிள் ஷூட்டிங் வந்து 100 rupees, ஆர்ச்சரி 50 rupees, மல்டி பைன் சொல்லிட்டு நம்ம சைக்கிளிங்கும் அந்த இதில் போய்க்கலாம் ஒரு லைனில், அதுக்கு 100 rupees, வாட்டர் சைக்கிள் 50 ரூபா, இன்னொன்று 20D ரைடர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுக்கு 100 rupees. இதில் எல்லா ரைடும் சேர்த்து காம்போவாக எடுத்தோம்னு சொன்னால் 500 rupees. என்ட்ரன்ஸ்லேயே இந்த போர்டு வச்சுருக்காங்க, இதிலே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை போயிட்டு நமக்கு வேணும்னாலும் எந்த ரைடு பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு திருப்பி தனியாக கூட நம்ம எடுத்துக்கிடலாம். வாங்க உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் என்ட்ரன்ஸ். ஃபுல் வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது பெரிய ஏரியா, வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். டேலியாவில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு ரெட் கலர், வயலட், ஒயிட்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. மூணு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் 5 வயசுக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அங்கங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன என்ட்ரன்ஸும் வச்சுருக்குறாங்க. உட்கார்றதுக்கு நல்ல பிளேசஸ் இருக்குது. ரோசஸ், பிங்க் ரோஸ், ஒயிட் ரோஸ் எல்லாம் இருக்கு. ரோஸ்லேயே குட்டி குட்டியாக இருக்கு. மாட்டு வண்டி இருக்குது, அழகாக இருக்குது.
சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டும் கூட. இதுக்கு வந்து தனி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து கிடையாது. இது வர்ற எல்லோரும் இதில் விளையாடலாம். பிள்ளைங்க விளையாண்டுட்ருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஹில்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்தா தெரியும். அதனால் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாமரம் காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பெடல் போட்டிங்.